Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 949வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா Realme 11 சீரிஸ் இந்தியாவில் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி சாம்சங்கோட F54 இந்த மொபைல் வரப்போகுது. இதனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். டெக்னோலேருந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வரப்போகுது. கூகுள் பிக்சல் சீரிஸ் மொபைல்ஸில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் நிறைய நல்ல அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஓப்போலேருந்து F53 லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்தது. ஏன்னா இதில் வந்து ஒரு 120Hz LCD டிஸ்பிளே கொடுத்து Snapdragon 695 ப்ராசர் கொடுத்து 64 MP கேமரா 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். கரெக்டாக சொல்லணும்னா ரியல்மியோட Realme 10 எடுத்துக்கலாமா, 10 இல்லை 10 ப்ரோன்னு நினைக்கிறேன். இந்த மொபைலை பார்த்த மாதிரியான ஒரு மொபைல் தான். ஆனால் ப்ரைஸிங் என்ன தெரியுமா, 25,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த 25,000 ப்ரைஸிங்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி மொபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சாம்சங்கே செமையான மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஓப்போ இந்த மாதிரி மொபைல்ஸ் இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக லான்ச் பண்ணி எப்படி மார்க்கெட்டில் அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க, ஒரு இடத்த தக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் புரியாமே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ இது நான் ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை விட பெட்டரான மொபைல் மற்ற கம்பெனிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிள் அவங்களோட M3 சிப்பை லான்ச் பண்ண போகிறாங்களாங்க. ஸோ இந்த M3 சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கேமிங் கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு நல்ல ஜம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. M1க்கும் M2க்கும் இருந்த மாதிரியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க சொல்லியிருக்கிறது படி பார்க்கும்போது இது வந்து ஒரு 3 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணுற ப்ராசராக இருக்குது. ஸோ அதனால இங்கே பவர் கம்மியாக எடுத்துக்கிற ஒரு ப்ராசராக இருக்கும். ஸோ இன்னும் அதிக நேரம் சார்ஜ் நிற்க முடியணும் அந்த லேப்டாப்பில். ஏற்கனவே அந்த லேப்டாப் தாறுமாறாக சார்ஜ் நிற்கும். ஸோ இன்னும் அதிகமான சார்ஜ் நிற்கக்கூடிய லேப்டாப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆப்பிள் எப்பவுமே வந்து அந்த குறிப்பாக அந்த லேப்டாப் சீரியஸில் கிங்காக தான் இருக்காங்க. ஏன்னா நல்ல சார்ஜ் நிற்கும், எடிட்டிங்கு தாறுமாறாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும், பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்காதுன்னு சொல்லலாம், சொல்லாமையும் இருக்கலாம். ஒரு சில மாடல் செம ஹீட் ஆகுது, ஒரு சில மாடல் கொஞ்சம் ஹீட் கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஆப்பிளோட லேப்டாப். ஸோ இதுதான் நிறைய பேர் எடுக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்குது. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் நாட் பட்ஸ் 2R அப்படின்ற ஒரு மாடல் வரப்போகுதுங்க. அது வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்குமா. ஒன்ப்ளஸோட நாட் 3யோட லான்ச் இவெண்ட்டில் இதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ டிசைன் வைஸ் தான் இதுக்கு முன்னாடி ஒன்ப்ளஸ் லான்ச் பண்ணியிருந்த ஒரு இயர்பட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ANC சப்போர்ட் பண்ணும், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் இருக்கிற மாதிரி IP ரேட்டிங், ஒரு நல்ல பேட்டரி லைஃப், கூடவே டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அடுத்து ரியல்மியோட 11 ப்ரோ சீரிஸ். Realme 11 பற்றி நான் வந்து சனிக்கிழமையே சொல்லியிருந்தேன். 16ஆம் தேதி லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. 14ஆம் தேதி அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. அந்த கேமராக்கான ஒரு ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இதில் மொபைல் லான்ச் ஆகுது. மொபைலை பற்றின ஒரு சில விஷயங்கள் பேசலாம், குறிப்பாக கேமரா பற்றின விஷயம் பேசலாம். ஸோ டைரக்ட் லான்ச் இல்லாமல் ஒரு ஈவெண்ட் மாதிரி ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ரியல்மியோட 11 சீரிஸோட ப்ரைஸ் இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ரியல்மியோட 11 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 23,000 ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் ஆகுமா. ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 29,000 ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் இருக்குது, ப்ரோ ப்ளஸில் நிறைய எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அந்த 200 MP கேமரா, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இதுவே அந்த மொபைலோட ப்ரைஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். ஸோ மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் Realme 11 ப்ரோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. ப்ரோ ப்ளஸ்க்கு போகாதீங்க. அடுத்து வாட்ஸ்அப் புதுசாக அவங்களோட வாட்ஸ்அப் சேனல்ஸை கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அதை வந்து பீட்டாவில் பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் சேனல்ஸ் வரதுனால அதில் நிறைய புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே குரூப் இருக்குது, கம்யூனிட்டி இருக்குது, அது வந்து வித்தியாசமாக தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆட்டையை போடுறாங்க. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் செட் வர போகிறாங்களாம். அதே மாதிரி டெலகிராமில் இருந்தும் நிறைய ஃபீச்சர்ஸ் செட் வர போகிறாங்களாம். ஸோ இங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது தேவை இருந்ததுன்னா அந்த தேவையை சர்ச் பண்ணுறது மூலமாகவே அந்த குரூப்பை உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வெரிஃபை டிக்கும் கொடுக்க போகிறாங்களாம் வாட்ஸ்அப் சேனல்ஸ்க்கு. ஸோ இதன் மூலமாக எது ஜென்யூன் சேனல் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பப்ளிக் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவசிக்காக உங்களோட நம்பர்ஸ் வந்து காமிச்சிருச்சு அப்படின்னா ப்ரைவசி இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நம்பர்ஸை யூசர் நேமாக நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூசர் நேம் வேணுமா, நம்பர் வேணுமா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. குறிப்பாக இந்த நம்பரை ஹைட் பண்ணுற ஆப்ஷன்லாம் ரொம்பவே முக்கியமான ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில் வர வேண்டியது. ஸோ அடுத்தடுத்து வாட்ஸ்அப் சேனலும் எட்டு வர போகிறாங்க வாட்ஸ்அப்பில். அடுத்து கூகுள்லேருந்து Pixel 7. Pixel 7ல் நிறைய ப்ராப்ளம் இருக்காங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. Pixel 6ல் ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்தது. ஸோ Pixel 7லையும் எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குதாம். குறிப்பாக அப்டேட்ஸ்க்கு அப்புறம் செமையான ப்ராப்ளம் வருதாம். இங்கே வந்து ஓவராக ஹீட் ஆகுது, ஓவராக பேட்டரி ட்ரெயின் ஆகுது
அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய யூசர்ஸ். குறிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருந்தாங்க கூகுளோட அப்ளிகேஷனே 30% பேட்டரியை காலி பண்ணியிருக்கு, 10 மணி நேரம் ரன்னில் இருந்திருக்கு. அவர் யூஸ் பண்ணுற மற்ற அப்ளிகேஷன் கூட அவ்வளோ ரன்னில் இருக்கல, அந்த கூகுளோட அப்ளிகேஷன் மட்டும் ஏன் அவ்வளோ நேரம் ரன்னில் இருந்தது, 30% பேட்டரியை ஏன் காலி பண்ணுது அப்படின்றதே தெரியல. ஸோ அதையும் தான் அதை தான் அவருமே சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து Pixel 7 எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் மொபைல் எடுத்துக்கோங்க. அடுத்து மீடியாடெக்லேருந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 9300 அப்படின்ற அவங்களோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை எட்டு வர போகிறாங்களாங்க. ஸோ இந்த 9200 நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது 9300 எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, நாங்கள் வந்து டேரெக்டாக ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 தான் போட்டிக்கு எட்டு வர போகிறோம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மீடியாடெக் ப்ராசர் இனி வரப்போகிற குவால்காம் ப்ராசருக்கு போட்டியாக இப்போவே லான்ச் ஆக போகுது. அடுத்து டெக்னோலேருந்து பேண்டம் வி யோகா அப்படின்ற நேமில் ஒரு மொபைல் வரப்போகுது. இந்த மொபைல் தான் ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளிப் ஃபோன் டெக்னோலேருந்து எட்டு வராங்க. ஃபோல்டபுள் ஃபோன் ஏற்கனவே டெக்னோ கலக்கிட்டு இருக்காங்க கம்மி ப்ரைஸில். ஸோ ஃப்ளிப் ஃபோன் வரும்போது 50,000 கீழே டெக்னாலஜி நம்ம எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோன். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இதில் கொடுத்துருக்க ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8050 அப்படின்னு ஒரு மீடியாடெக் ப்ராசர் பார்த்தேன். என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். இது வந்து ஏற்கனவே மீடியாடெக்கில் லான்ச் ஆயிருந்த ஸ்னாப்ட்ராகனோட 1330 அது ரீபிராண்ட் பண்ணி எட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இது ஒரு புது ப்ராசர் அப்படின்னு புதுசாக லான்ச் பண்ணி விட்டுருக்காங்களா. லான்ச் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு நேமை போட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசரோட ஒரு 64 MP கேமரா செட்டப்போட இந்த மொபைல் வரும் அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. ஸோ டெக்னோலேருந்து அடுத்து ஃப்ளிப் ஃபோன் வரப்போகுது. அடுத்து சாம்சங்லேருந்து F54 வரப்போகுதுங்க. ஸோ இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்னும் 3 வாரத்துக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு லீக்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. கூடவே இதனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மொபைலில் ஒரு 120 Hz AMOLED டிஸ்பிளே இருக்குமாம். எக்ஸினோஸோட 1380 ப்ராசரோட 108 MP கேமரா OAS சப்போர்ட்டோட இருக்குமாம். 6000 mAh பேட்டரி, 20 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கார்னிங் Gorilla Glass 5 சப்போர்ட்டோட கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 27,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள இருக்குமா. ஸோ இங்கே சாம்சங்கோட ஒரு மொபைல் 26,000 ரூபாய்க்கு OAS சப்போர்ட்டோட சாம்சங்கோட ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் பேக் மொபைலாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்றத. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் நான் ஃபஸ்ட் பார்த்து ரொம்பவே மிரண்டுட்டேன். இந்த டீலை பார்த்தோன்னே ஆசை தான் வாங்கணும்னு, நான் இப்போ வாங்க முடியாது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. ஹெச்பிலேருந்து ஹெச்மி ஓமன் போட்டான் அப்படின்ற நேமில் ஒரு ஹெச்பியோட மவுஸ், ஒயர்லெஸ் மவுஸ் சரிங்களா. இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும், ஒயர் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மவுஸ், ஒரு கேமிங் மவுஸ். 11 பட்டன் இருக்குது, 11மே கஸ்டமைசபிள் பட்டன்ஸ். இதனோட ரெகுலர் ப்ரைஸ் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட 8500 இருக்கும். இப்போ 2471 அப்படின்ற ப்ரைஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வால் லேம்ப் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது 799 அப்படின்ற ப்ரைஸில். பார்த்தோன்னே இது ஒரு நல்ல டீலாக இருக்கடா அப்படின்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். பல்ப் வராதுங்க, லேம்ப் மட்டும் தான் வரும். ஸோ பல்ப் நீங்கள் தான் வாங்கி போட்டுக்கணும். வீட்டுக்கு சூப்பரான ஒரு டெக்கராக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஒரு கொலாப்சபிள் வெஜிடபிள் பேஸ்கெட் கம்மி ப்ரைஸில், அதுவும் 119 அப்படின்ற ப்ரைஸில் ஒரு பேஸ்கெட்டுங்க. நீங்கள் அதை மடிச்சிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். வெளியே கொண்டு போக முடியுமான்னு தெரியல, ஆனால் வீட்டில் வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு, ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிங்களோ பண்ணலாம். ஆனால் பாஸ்கெட் இந்த மாதிரி இருக்குது. 119 ரூபாய்க்கு எனக்கு ஒரு நல்ல டீல் தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன ப்ராடக்ட்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது, டெக் நியூஸ் பிடிச்சிருந்ததா, உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன்.